அதாவது குரு குரு வந்து குரு வந்து நம்மகிட்ட எப்படி வருவாருன்னா, பப்பா ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு, குரு வந்து நம்ம அகந்தையை அழிச்சாதான் நம்ம குரு வந்து நம்ம கிட்ட வருவார். குரு அகந்தையா நம்ம எல்லாருமே அவரை குருவா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. குருவை வந்து எப்படி பார்க்கணும், அகந்தையை அழிச்சாதான் வருவாரு. குரு வந்து குருவை நம்ம ஏன் தேடுறோம்னா, நம்ம சுயத்தை தேடவும் நம்ம ஆன்மாவை அறியறதுக்கு தான் நமக்கு ஒரு குரு அவசியமானது. அதனால குரு வந்து நம்மளை தேடி வரணும்னா நம்ம அகந்தி அடிச்சு நம்ம குருவை தேடும் போது குரு நம்ம கிட்ட வருவார். ஒரு ஆசிரியர் வந்து எப்படி நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறாரோ அதே மாதிரிதான் நமக்கு ஒரு குரு வந்து நமக்கு ஒரு வழிகாட்டியா இருப்பார். இப்போ வந்து குரு வந்து நம்மளை வந்து நம்ம வந்து ஒரு உருவம் நமக்கு கிடையாது, குருவம் கிடையாது. குரு வந்து ஒரு நிர்மலமானவர். அதாவது எதுக்காக ஒரு நிர்குணன்னு சொல்றோம்னா, அவரு நம்ம வந்து ஒரு உருவம் இருந்தாதான் அவரை நம்ம உணர முடியும். அதுக்காக தான் அவர் வந்து ஒரு நிர்குணர். அவர் வந்து ஒரு ஆன்மாவை உணர வைக்கிறதுக்கு தான் அவர் நிர்குணர். வந்து வடிவம் இல்லாதவர். குரு வந்து வடிவம் இல்லாதவர். ஆனா வந்து நமக்காக அவர் ஒரு உருவம் எடுத்து நமக்கு ஒரு உருவம் இருந்தாதான் ஒரு மனித வடிவில் வந்திருக்கிறார். அவர் ஒரு கண்ணாடி சொரூபம். நம்ம என்ன காமிக்கிறோமோ, நம்ம ஒரு உருவத்தை நம்ம என்னத்தை பார்க்கலாமோ, நீங்க என்ன உருவம் காமிக்கிறோமோ அந்த உருவத்தை நமக்கு காமிப்பார் குருவானவர். குரு வந்து நம்ம ஆன்மீக தேடல்ல வந்து நம்ம சுயத்தை அறியறதுக்கு தான் அவரு நம்ம ஆன்மா உணர்றதுக்கு தான் நமக்கு ஒரு குரு அவசியமா இருக்கிறார். அதனால அவர் வந்து நமக்கு வந்து குரு அடையிறதுக்கு வந்து ஒரு பெரிய வழி அவர் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறார். நாமம் உச்சரிக்க குரு நம்மளை தேடி வருவார். குருநாமம் சொல்லுவோம், குருவே நம்ம